அமைதியான ஆற்றின் கரையோரம் 2 பெரிய ஆலமரங்கள் நின்றிருந்தன. ஒரு நாள் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் கூடு கட்டுவதற்காக ஒரு சிறிய குருவி பாதுகாப்பான இடம் தேடி பறந்தது. ஆற்றங்கரையில் இருந்த ஆலமரங்களில் ஒன்றினிடத்தில் முதலில் போய் கேட்டது, மரமே, மழைக்காலம் வரப்போகின்றது. நான் உன் கிளையில் ஒரு சிறிய கூடு கட்டிக்கொள்ளலாமா? அதற்கு அந்த மரம் கடுமையாகச் சொன்னது, முடியாது, போய் வேறு இடம் பாரு. குருவி மனமுடைந்து பறந்தது. அடுத்து அது 2வது மரத்திடம் சென்றது. நான் இங்கு கூடு கட்டிக் கொள்ளலாமா என்று கேட்டது. அந்த மரம் புன்னகையுடன், நிச்சயம் நண்பா, நீ எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இங்கே பாதுகாப்பாக கூடு கட்டிக்கொண்டு இரு என்றது. குருவி மகிழ்ச்சியுடன் கூடு கட்டியது. அதன் குஞ்சுகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்தது. சில நாட்களில் வானம் கருமையாக மாறியது. பலத்த மழை, கொடூர புயல், ஆற்றில் வெள்ளம் பெருகியது. அந்த வெள்ளத்தில் குருவியை மறுத்த முதல் மரம் வேரோடு சாய்ந்தது. ஆற்றில் அடித்து சென்று கொண்டிருந்தது. இதை பார்த்த குருவி, பார்த்தாயா, எனக்கு உதவி செய்யாததால் தான் உனக்கு இந்த நிலைமை என்றது. அதற்கு அந்த மரம் சிறிய புன்னகையுடன், இல்லை குருவி, நான் என் வலிமை குறைவாக இருப்பதை முன்பே அறிந்திருந்தேன். நீ என் கிளையில் இருந்திருந்தால் நீயும் உன் குஞ்சுகளும் என்னோடு சேர்ந்து அழிந்திருப்பீர்கள். இதை கேட்ட குருவி உறைந்து போனது. தான் தவறாக நினைத்ததை எண்ணி மனம் வருந்தியது. இக்கதை சொல்வது, வெளிப்பார்வையை வைத்து யாரையும் தீர்மானிக்க கூடாது. ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். எனவே ஒருவரை குறை சொல்லும் முன் அவர்களின் நிலைமையை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் உண்மை எப்போதும் கண்களுக்கு தெரியாது, அது புரிதலுக்குள் தான் மறைந்திருக்கும்.